ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் பூந்தி லட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நிறைய டைம் லட்டு வந்து ட்ரை பண்ணி சொதப்பி இருந்தால் பரவாயில்ல, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் செய்யக்கூடிய லட்டு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் வரும். இது வரைக்கும் லட்டு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு செய்யாமல் இருக்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்ததுமே நீங்கள் போய் வீட்டில் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஈஸியாக நம்ம லட்டு வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக லட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். அதுவும் இவ்வளோ ஈஸியாக லட்டு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். ஏன்னா நம்ம நிறைய டிப்ஸ்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதனால் அந்த டிப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் லட்டு செய்யலாம். வாங்க லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நான் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு வந்து சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கலாம். கப் ஃபுல்லாக 3 கப் அளவுக்கு நான் வந்து இப்போது கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதாவது நான் வந்து 1/2 கிலோ கடலை மாவை ஒரு கிண்ணத்தில் வெயிட் போட்டு எடுத்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பில் அளந்து நான் உங்களுக்கு காட்டினேன். ஏன்னா கிலோ கணக்கில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதை விட கப்பில் வந்து அளந்து செய்யும்போது எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. அப்படின்றதுனால நான் வந்து கப்பில் வந்து மாவு அளந்து இப்போ கொட்டியிருக்கேன். நான் எடுத்த இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து 450 கிராம் வெயிட் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாவு வந்து நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. முதல்ல இப்போ நம்ம சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நான் வந்து இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். கடலை மாவு எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு இப்போ நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா பொருளையும் நீங்கள் அளந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அளவு. மொத்தமாக இப்போ 3 கப் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதே கப்பில் இப்போ சர்க்கரை கரையிறதுக்காக 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது சர்க்கரை கரையிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம்னா போதும். பாத்திரத்தில் சர்க்கரை தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். லட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து பாகு எடுக்கணும். அதுக்கு மேலே பாகு முருகக்கூடாது. சர்க்கரை கரையிற வரைக்கும் தீ ஃபுல்லாக வச்சு நான் குக் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா ஒரு கம்பி பதம் வந்து சீக்கிரமாக வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், இல்லைனா எப்போவுமே நம்ம கம்பி பதமெல்லாம் எடுக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தாலும் கொஞ்சம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணும்போது கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம ஒரு கம்பி பதம் வந்தோடனே எடுக்க முடியும். கொஞ்சம் தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா டக்குன்னு கம்பி பதம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்து செக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே பாகு வந்து முருகிடும். அதனால் இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பொறுமையாக குக் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எடுக்கிற சர்க்கரையில் ஒரு வேளை தூசி ஏதாவது இருந்ததுன்னா நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு கூட நீங்கள் பாகு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. கையில் வந்து கொஞ்சமாக பாகு எடுத்து நீங்கள் இப்படி தொட்டிங்கன்னா தெரியும், கம்பி மாதிரி பாகு வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இப்போ பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே பாகு வந்து முருகக்கூடாது. இப்போ இது கூட ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏலக்காயோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் புளிப்பு டேஸ்ட் வரக்கூடாது, அதனால் லைட்டாக நீங்கள் வந்து எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாகு வந்து முருகக்கூடாது, அதுக்காக நான் வந்து எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்க்கணும், அதாவது பச்சை கற்பூரம். நல்லா பர்ஃபெக்டாக லட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே இது கூட இந்த கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் வந்து கண்டிப்பாக சேர்ப்பாங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, கரெக்டாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பூந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவை கரைச்சிக்கலாம். மாவு கூடவே நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன், பேக்கிங் சோடா. நீங்கள் 1 கப் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ கிட்டத்தட்ட 3 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்ததுனால 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி லட்டு வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க பிடிக்கலனா பரவாயில்ல, நீங்கள் மஞ்சள் தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஃபுட் கலர் சேர்த்தோம்னா நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு. அதனால் நான் வந்து லெமன் எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு கரைச்சிக்க போகிறேன்.
நல்லா தோசை மாவு பதத்துக்கு மாவு வந்து கரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா கொஞ்சம் கூட உருண்டையே இல்லாமல் நைஸாக நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆனால் கரைச்சது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றும்பொழுது அப்படியே ஒரு ஃப்ளோவாக விழணும். இந்த மாதிரி கெட்டியாக வந்து கீழே மாவு விழக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு கரைச்சிக்கலாம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு கரெக்டாக பூந்தி ரவுண்டாக வராது. அதனால தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரண்டியில் எப்படி மாவு எடுத்து ஊற்றும்போது அப்படியே கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் விழணும் பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு கரைக்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உருண்டையே இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு வந்து இப்படி கையில் எடுத்து நீங்கள் விட்டு பாருங்கள். எண்ணெயில் போட்டதுமே இந்த மாதிரி நல்லா மேலே எழும்பி வரணும். அப்போ தான் கரெக்டாக எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டி, ஜல்லி கரண்டின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பூந்தி கரண்டி இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்கிட்டையும் பூந்தி கரண்டி வந்து இருக்காது. அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு டவுட் வரும். அதனால் அவங்களுக்காக நான் வந்து இந்த கண்ணு கரண்டிலாம் இப்போ பூந்தி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி கரண்டியில் மாவு எடுத்துகிட்டு இந்த கண்ணு கரண்டி மேலே இப்படி ஊற்றி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அழகாக கீழே விழுந்துடும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. கரண்டி வச்சு தேய்க்க தேவையில்ல, தட்ட தேவையில்ல, எதுவுமே பண்ண வேணாம். ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றுங்க. ரொம்ப நிறைய ஊற்றிட்டாலும் ஒட்டிக்கும் அப்படியே ஒன்றோட ஒன்று பூந்தி. சும்மா நான் 2 கரண்டியாக ஊற்றுறேன். கரெக்டான அளவுக்கு எனக்கு இருக்குது கடாயில். 15லேருந்து 30 செகண்டுக்குள்ளே நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரம் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் குக் பண்ணக்கூடாது. அதாவது மாவு வந்து நல்லா வெந்திருக்கணும், அதே சமயத்தில் கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து லட்டு செய்கிறோம். லட்டு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும், மொறுன்னு இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து 30 செகண்ட் எண்ணெயில் விட்டுட்டேன். நல்லா வெந்திருக்கும். தீ அதனால தான் எண்ணெயை நல்லா சூடாக காய வச்சுட்டு நம்ம போடுறது. இந்த மாதிரி வந்து கரண்டியில் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இப்படியே கூட நீங்கள் எடுத்துடலாம். ஈஸியாக டக்குன்னு எடுக்க முடியும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம மாவு ஊற்றிட்டு ஒரு 30 செகண்ட்லேயே வேக வச்சு எடுத்துடலாம். அடுத்த டைம் மாவு ஊற்றும்போது கரண்டியை வந்து முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா கழுவிட்டு துணி போட்டு ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மாவு ஊற்றணும். அப்போ தான் நல்லா முத்தாக ரவுண்டாக நமக்கு பூந்தி வந்து கிடைக்கும். இல்லைன்னா வாலாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் மாவு வந்து கடாயில் ஊற்றும் பொழுது கரண்டியை கழுவிட்டு நல்லா தண்ணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. இப்போ பூந்தி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு, நான் எடுத்துடுறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் பூந்தியாக செஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் நான் வந்து பூந்தி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இப்போ 2 பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. ஒன்று வந்து அப்படியே நம்ம முழுசாக சேர்க்க போகிறோம். இன்னொரு பிளேட்டில் இருக்கிறத வந்து நான் மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி நான் வந்து சேர்க்க போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பூந்தி செய்யும் போது இந்த வாலாக கொஞ்சம் குண்டாக வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த பூந்தியோடு சேர்த்துக்கலாம். எப்படியும் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணாலும் கொஞ்சமாவது இந்த மாதிரி வாலாக வரதான் செய்யும். அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பூந்தி மிக்ஸ் பண்ணும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நான் வந்து சக்கரை பாகில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டில் இருக்கிறத வந்து அரைச்சிக்க போகிறேன். நான் இவ்வளோ பூந்தியும் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே சக்கரை பாகு வந்து பார்த்தீங்கன்னா சூடு வந்து ஆறிடுச்சு. அதனால் இப்போ நான் ஸ்டவ்வில் பற்ற வச்சுக்கிட்டு லைட்டாக நான் வந்து சூடு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிதமான சூட்லையாவது இருக்கணும். ரொம்ப ஆறி போச்சுன்னா சக்கரை பாகு வந்து பூந்தி வந்து அப்சர்வ் ஆகாது பாகில். அதனால் கொஞ்சமாவது சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பூந்தி செஞ்சுட்டு கூட அப்புறமா நீங்கள் சக்கரை பாகு செஞ்சுக்கலாம். நீங்கள் எப்படி உங்களுக்கு வசதி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் என்ன மாதிரியே சக்கரை பாகு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் லாஸ்ட்டாக பூந்தி செஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க ஸ்டவ்வில். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் வந்து கொஞ்சம் பூந்தியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் வந்து பாதிக்கு பாதி வந்து நான் அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சூடாக இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது பாகு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பாகில் முழுசாக எடுத்துருக்கிற பூந்தியை வந்து சேர்த்துடுறேன். இது ஊறத்துக்குள்ளே நம்ம போயிட்டு மீதி இருக்கிற பூந்தியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பூந்தியை வந்து நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் வர மாதிரி பொரிச்சு எடுத்தீங்கன்னா எண்ணெயில் பாகில் ஊறவே ஊறாது. அதனால தான் நம்ம வந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. சாஃப்டாக இருக்கும்போதே வெந்ததுமே டக்குன்னு எடுத்துடணும் எண்ணெயிலேருந்து பூந்தியை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நான் எடுத்திருந்த பாதி பூந்தியை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கணும். அதாவது பூந்தி முழுசாக தெரியக்கூடாது, அவ்வளோதான். அது மட்டும் பார்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பூந்தியும் இதோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூந்தி பாகில் வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். பூந்திக்குள்ளெல்லாம் சக்கரை பாகு போயிட்டு சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இன்னும் பூந்தி வந்து சக்கரை பாகு வந்து அப்சர்வ் பண்ணலை, அதனால் கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. நல்லா டைட்டாக இப்படி கரண்டி வச்சு அழுத்தி விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா பூந்தி வந்து அப்சர்வ் பண்ணட்டும் சக்கரை பாகுவை. அப்போ வந்து கெட்டியாயிட்டு வந்துடும் கரெக்டாக. ஒரு தாளிப்பு கரண்டியில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி நான் வந்து 2 உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். லட்டு கூட முந்திரி திராட்சை நிறைய சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையிலையுமே ஒவ்வொரு லட்டுலேயும் முந்திரி திராட்சை இருக்கிற மாதிரி நம்ம பிடிச்சி வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும், சாப்பிடும்பொழுதும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கிறேன். அப்சர்வ் பண்ணி சக்கரை பாகு ஃபுல்லாக நல்லா பூந்தி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இந்த மாதிரி சக்கரை பாகு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பூந்தி பிடிச்சோம்னா உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இது கூட நான் நெய்யில் பொரிச்சு வச்ச இந்த முந்திரி திராட்சை நெய் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நெய்யோட லட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 6-7 ஸ்பூன் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். பூந்தியை சக்கரை பாகில் போட்டதுக்கப்புறமா அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் மேலே இருக்கிற பூந்தியெல்லாம் அடியில் போயிட்டு சக்கரை பாகில் நல்லா ஊறி வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். கையில் வந்து இப்போ கொஞ்சமாக நெய்யை வந்து நான் இப்படி லைட்டாக தடவிக்கிட்டு கொஞ்சமாக நான் வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். அப்புறம் நெய்யோடு நம்ம சேர்த்து பிடிக்கும் போது நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக நான் எடுத்து உருண்டை பண்ணிக்கிறேன். உருண்டை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு முந்திரி ஒரு திராட்சை இருக்கிற மாதிரி இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும் லட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது லட்டு பார்க்கவே. இதே மாதிரி செஞ்சு நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு லட்டு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் நம்ம உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பூந்தியுமே நான் வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா குண்டாக சூப்பராக மேலே முந்திரி திராட்சை வச்சு நான் வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், நான் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு லட்டையும் உருட்டி நான் வந்து பிளேட்டில் தனித்தனியாக வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒன்று மேலே ஒன்று வைக்கும்பொழுது நல்லா ஒட்டாமல் இருக்கும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம உருண்டை பண்ணும்போது. அப்போவே நம்ம ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் உருண்டை பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அப்போ கொஞ்சம் ட்ரை ஆகும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக தேவைப்படும் போது தான் லட்டு செஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவுலேயே நீங்கள் எல்லா பொருளையும் அளக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக லட்டு வரும். அதனால் நான் வந்து கப்பில் அளந்து காட்டினேன். கிட்டத்தட்ட நான் வந்து 1/2 கிலோ கடலை மாவு எடுத்தேன். அதுக்கு வந்து எனக்கு 45லேருந்து 50 லட்டு வந்தது. மொத்தமாக வெயிட் போட்டு பார்க்கும்பொழுது இப்போ நான் 450 கிராம் கடலை மாவு தான் எடுத்தேன். அதுக்கு 1 கிலோ 900 கிராம் வந்து எனக்கு லட்டு வந்துச்சு. அந்த 50 கிராம் கடலை மாவையும் நான் போட்டிருந்தேன்னா, அதாவது மொத்தமாக 1/2 கிலோ கடலை மாவு போட்டு செஞ்சுருந்தேன்னா எனக்கு 2 கிலோ லட்டு வந்து கிடச்சிருக்கும். நம்ம வந்து செய்யும் போதே இப்போ சாஃப்டாக பண்ணியிருக்கிறதுனால இன்னும் 2 நாள் ஆனால் கூட ரொம்ப ட்ரை ஆகாது, சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப ட்ரையாக பண்ணிட்டீங்கன்னா 2 நாள் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையே ஆகிடும், உதிராக இருக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி உள்ள சாஃப்டாக இருக்காது. கொஞ்சம் நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி லட்டு வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதாவது கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்கிற மாதிரி. அப்போ வந்து 2 நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுதும் ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் லட்டு சாப்பிட்றதுக்கு. அப்போ சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயும் முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம வச்சுருக்கிறதுனால பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இது போல் நீங்களும் சரியான அளவுகளை கொண்டு லட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.
தேங்க்யூ.